என்னப்படிதான் வாழ்வு. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் நாள்தோறும் ஊர் எல்லையில் இருந்து காட்டுக்குள் சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழப்பு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் படுத்தான். அந்த மரமானது நினைப்பது எல்லாம் கொடுக்கும் மந்திரம் மரமாகும். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது தென்றல் காற்று சில்லென்று வீசியது. அது அவனுக்கு சுகமாக இருந்தது. இம்மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சுமத்தை இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சுமத்தையும் வந்து சேர்ந்தது. விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. உடனே அவன் அதில் ஏறி படுத்தான். நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. இந்த சமயத்தில் முதுகு கை கால் பிடித்துவிட ஒரு பெண் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணினான். என்ன அதிசயம்! அடுத்த கணம் அங்கு ஒரு பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடித்து விட்டுக் கொண்டிருந்தாள். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். அவன் ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்கின்றதே, இவ்வளவு சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறோமே. இப்பொழுது அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணினான். மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு வந்தது. பல வகை உணவுகள் வந்தன. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு உறக்கம் வந்தது. படுத்துவிட்டான். அவன் மனதில் திடீரென்று ஒரு பயம் தோன்றியது. நாம் காட்டில் தனியாக அல்லவா இருக்கிறோம்? இப்பொழுது ஒரு சிங்கம் ஒன்று நம் முன் வந்து நம்மை கொன்றுவிட்டால் என்னவாகும் என்று நினைத்தான். மறுகணம் அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்றுவிட்டது. நீதி. நம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கை அமையும். நாம் உயர்ந்தவற்றை நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். எனவே நாம் உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறந்த எலியால் வியாபாரியானான். சிறிய நகரம் ஒன்றில் இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது அவன் பெற்றோர் இறந்துவிட்டனர். உறவினர் எவரும் இல்லை. குடியிருக்க சிறிய வீடு மட்டும் இருந்தது. வேலையும் கிடைக்கவில்லை. ஏதாவது வியாபாரம் செய்யலாம் என்றால் பணமும் இல்லை. அவனிடம் அனுதாபம் கொண்ட ஒருவர் ஒரு யோசனை கூறினார். பக்கத்து ஊரில் ஒரு ஜமீன்தார் இருக்கிறார். வியாபாரம் செய்ய கடன் கொடுப்பார். பிறகு வட்டியோடு அசலையும் சேர்த்துக் கொடுக்க வேண்டும். அவரிடம் சென்று கேட்டுப்பார் என்று கூறினார். மறுநாள் மிகுந்த உற்சாகத்தோடு ஜமீன்தாரைக் காணச் சென்றான் அந்த இளைஞன். அந்த நேரத்தில் ஜமீன்தார் ஒருவனை கோபித்துக் கொண்டிருந்தார். அவன் செய்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் அசலும் வட்டியும் கொடுக்கவில்லை என்று பேச்சில் தெரிய வந்தது. மேலும் முதலை இழக்கும்படியான வியாபாரத்தை எந்த முட்டாளாவது செய்வானா? திறமைசாலியாக இருந்தால் அங்கே கிடக்கும் செத்த எலியைக் கொண்டே பணம் சம்பாதித்து விடலாமே என்று கடுமையாக பேசினார். அவனும் பிறகு வருவதாக கூறி போய்விட்டான். பிறகு ஜமீன்தார் இளைஞனை ஒரு பார்வை பார்த்தார். நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்பது போல் இருந்தது அவர் பார்வை. இளைஞன் புத்திசாலித்தனமாக, எனக்கு கடன் எதுவும் வேண்டாம், அங்கே மூலையில் கிடக்கின்ற செத்த எலியை கொடுத்தால் போதும் என்றான். தாராளமாக எடுத்துச் செல் என்றார் ஜமீன்தார். இளைஞன் செத்த எலியை எடுத்துக்கொண்டு சென்றான். ஒரு கடலை வியாபாரி தான் வளர்க்கும் பூனைக்கு இரையாகுமே என்று நினைத்து செத்த எலியை வாங்கிக் கொண்டு ஒரு ஆழாக்கு கடலையை கொடுத்தான் இளைஞனுக்கு. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வறுத்து போட்டு கடலையாக்கினான். அதோடு ஒரு குடத்தில் குடிதண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் ஊருக்கு வெளியே மரத்தடியில் உட்கார்ந்தான். கடுமையான வெயிலில் விறகு வெட்டிக் கொண்டிருந்த விறகு வெட்டிகள் சிலர் களைப்பு மிகுதியால் இளைப்பாற மரத்தடியில் அமர்ந்தனர். அவர்களுக்கு கொஞ்சம் கடலையும் ஒரு குவளை தண்ணீரும் கொடுத்தான். அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு 2 விறகு கட்டைகளை கொடுத்துவிட்டுச் சென்றனர். கிடைத்த விறகு கட்டைகளை சுமந்து சென்று விறகு தொட்டியில் விற்று பணம் பெற்றுச் சென்றான். இளைஞன் மீண்டும் அந்த பணத்துக்கு கடலை வாங்கி வறுத்து அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். விறகு வெட்டிகள் பலரும் அவனுக்கு வாடிக்கையாளர்களானார்கள். தினமும் அவனுக்கு கிடைத்த விறகுகளில் ஒரு பகுதியை விற்று மீதியை வீட்டில் சேமித்து வைக்கலானான். விறகுகள் வீட்டில் மலை போல் குவிந்தன. திடீரென்று அந்த ஊரில் அடைமழை பெய்யத் தொடங்கியது. விறகு தொட்டிகளில் இருந்த விறகுகள் எல்லாம் தீர்ந்தன.
விறகுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. விலையும் அதிகமாகியது. இளைஞன் தன் வீட்டில் சேமித்து வைத்திருந்த விறகுகள் அனைத்தையும் நல்ல நல்ல விலைக்கு விற்றதால் பணம் நிறைய கிடைத்தது. அந்தத் தொகையை மூலதனமாகக் கொண்டு சிறிய வியாபாரம் ஒன்று தொடங்கினான். பிறகு அது வளர்ந்து பெருகி பெரிய வியாபாரியானான். ஒரு நாள் யாரால் இந்த அளவுக்கு முன்னேறி பணம் சம்பாதித்தோம் என்பதை நினைத்துப் பார்த்தான் இளைஞன். பிறகு வெள்ளியினால் ஒரு எலி செய்து அதை அந்த ஜமீன்தாரிடம் கொண்டு போய் கொடுத்து வணங்கி நின்றான் இளைஞன். அதை பார்த்ததும் ஜமீன்தாருக்கு ஒன்றும் புரியவில்லை. இளைஞன் தான் முதலில் வந்து செத்த எலியை கொண்டு சென்றது முதல் எல்லாவற்றையும் விவரமாகக் கூறினான். அவனுடைய ஊக்கத்தையும் உழைப்பையும் நாணயத்தையும் கண்டு ஜமீன்தார் அவனை பாராட்டி மகிழ்ந்தார். அதன் பின் தன்னுடைய ஒரே மகளை அந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஜமீன்தார். நீதி, ஊக்கமும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எப்படியும் முன்னேறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயிக்கு கிடைத்த பரிசு. ஒரு ஜமீன்தாருக்குச் சொந்தமான வயலில் கூலிக்காக விவசாயி ஒருவன் வேலை செய்து வந்தான். ஒரு நாள் விவசாயி அந்த வயலில் ஒரு தங்க மோதிரத்தைக் கண்டு எடுத்தான். அதை பார்த்ததும் அவன் மனைவி மிகவும் ஆவலோடு தனக்கு காதணி செய்து தரும்படி கேட்டாள். அதை அறிந்த விவசாயி, இந்த வயல் ஜமீன்தாருக்குச் சொந்தமானது, எனவே அதில் கிடைக்கும் பொருள் அவருக்கு உரிமையானது ஆகும், அதை நாம் வைத்துக் கொள்வது தவறாகும் என்றான். அவன் கூற்று அவளுக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஜமீன்தாரா வந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு எவ்வாறு தெரியப் போகிறது என்று கேட்டாள் மனைவி. அவர் வந்து பார்க்கவில்லைதான், ஆனாலும் நம்முடைய மனம் பார்த்து கொண்டிருக்கிறதே என்று கூறிவிட்டு மோதிரத்தை கொண்டு போய் ஜமீன்தாரிடம் கொடுத்தான் விவசாயி. ஜமீன்தார் மிகவும் ஆச்சரியத்தோடு, அந்த மோதிரத்தை நீயே வைத்துக் கொண்டிருக்கலாமே, எனக்கு எப்படி தெரியப் போகிறது என்று கூறி அவனுடைய நேர்மையை பாராட்டி பரிசு அளித்தார். நீதி, நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொறாமை வேண்டாம். ஒரு கிராமத்தில் பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் வீட்டில் ஒரு நாயையும் பொதி சுமக்க ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். கழுதையை வேலைக்காரன் ஒருவன் கவனித்து வந்தான். அவன் பண்ணையாரிடம் வேலைக்காரனாக பணியாற்றி வந்தான். பண்ணையாருக்கு அவர் வளர்க்கும் நாய் மேல் அதிக அன்பு இருந்தது. ஏனென்றால் அது 2 முறை திருடர்களை பிடித்து அவரிடம் ஒப்படைத்துள்ளது. அவர் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தால் தன் வாலை ஆட்டிக்கொண்டே நன்றியை காட்டும். அவர் அமர்ந்திருக்கும் போது உரிமையாக சென்று அவர் மடியில் படுத்துக்கொள்ளும். அவர் முகத்தை ஆசையாக நக்கும். பண்ணையார் அதற்கு இறைச்சி துண்டுகளையும் உயர்ந்த ரக உணவுகளையும் கொடுத்து மிகவும் அன்பாக வைத்திருந்தார். பண்ணையார் வீட்டில் வளரும் கழுதை, பண்ணையார் நாய்க்கு மட்டும் இவ்வளவு சலுகைகளை வழங்குகிறாரே என்று பொறாமைப்பட்டது. பண்ணையார் நாய்க்கு கொடுக்கும் அத்தனை சலுகைகளையும் தான் பெற வேண்டும் என்று நினைத்தது. நாய் போல் தானும் ஒரு நாள் பண்ணையார் மடியில் படுத்து அவர் முகத்தை நக்க வேண்டும் என திட்டம் தீட்டியது. கழுதையின் எண்ணத்தை நாய் புரிந்து கொண்டது. அது கழுதையை பார்த்து, நண்பா, எனக்கு கிடைக்கும் சலுகைகளைக் கண்டு நீ பொறாமைப்படாதே. நான் செய்வதைப் போன்றே நீ செய்தால் பண்ணையார் பொறுத்து கொள்ள மாட்டார். உன்னை நன்றாக அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று அறிவுரை கூறியது. கழுதை நாய் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அது நாயை பார்த்து, நண்பா, நடப்பதை நீயே பார், பண்ணையார் என் செயலால் எப்படி மகிழ்ச்சி அடையப் போகிறார் என்பதை பார் என்று கூறியது. அதற்கு பிறகு நாய் எதுவும் பேசவில்லை. அன்றைக்கு பண்ணையார் புது சட்டை அணிந்து கொண்டு வீட்டில் அமர்ந்து புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார். உடனே கழுதை விரைவாக ஓடி சென்று அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டது. தன்னுடைய நாக்கால் அவருடைய முகத்தை நக்கியது. பின்னர் பெரும் குரல் எடுத்து கத்தியது. பண்ணையாருக்கு கடும் கோபம் வந்தது. அருகில் இருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து அந்த கழுதையை நன்கு அடித்து விட்டார். வலி தாங்க முடியாத கழுதை கத்திக்கொண்டே காட்டுக்குள் ஓடியது. நீதி, பிறருக்கு கிடைக்கும் சலுகைகளை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. அவ்வாறு பொறாமைப்பட்டால் அது நமக்கு அழிவுதான் உண்டாக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேர்மைக்கு கிடைத்த பரிசு. ஒரு ஊரில் பாபு என்கிற ஒரு பெயிண்டர் இருந்தார். இந்த பெயிண்டர் மிகவும் நேர்மையானவர். அவர் வாழ்ந்த ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாபுதான் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறார். இவருக்கு தினமும் வருமானமானது மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கும்.
நாள் முழுவதும் வேலை செய்த பின்னும் இவரால் 2 ரொட்டி மட்டும்தான் சாப்பிட முடிந்தது. பாபு வாழ்ந்த ஊரில் ஒரு ஜமீன்தார் வசித்து வந்துள்ளார். ஒரு நாள் பெயிண்டரை ஜமீன்தார் சந்தித்து, உனக்கு ஒரு வேலை தரப்போகிறேன் என்று கூறினார். ஜமீன்தார், அந்த வேலையை நீ சரியாக செய்வாயா என்று கேட்டார். அதற்கு பாபு தயக்கமில்லாமல் நிச்சயமாக செய்கிறேன் என்று கூறினான். என்னுடைய படகிற்கு இன்றே அழகாக பெயிண்ட் அடித்து தருகிறாயா என்று கேட்டார். பெயிண்டர் முடியாது என்று கூறாமல், உங்களுக்கு நான் இன்றே பெயிண்ட் அடித்து தருகிறேன் என்று கூறினான். படகிற்கு பெயிண்ட் அடிப்பதற்கு எவ்வளவு தொகையினை நீ எதிர்பார்க்கிறாய் என்று ஜமீன்தார் கேட்டார். அதற்கு உடனே பெயிண்டர், படகிற்கு பெயிண்ட் அடிக்க மொத்தமாக 1500 ரூபாய் ஆகும் என்றான். நீங்கள் உங்களால் முடிந்ததை எனக்கு பார்த்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான். நீ கேட்டபடியே மொத்த பணத்தினையும் கொடுக்கிறேன், ஆனால் வேலை சரியாக இருக்க வேண்டும் என்றார். கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன் என்றான். பெயிண்டரை படகை பார்ப்பதற்கு ஜமீன்தார் அழைத்து சென்றார். வீட்டிலிருந்து பொருட்களை எடுத்து வந்து படகிற்கு பெயிண்ட் அடிக்க தொடங்கிவிட்டார். படகில் ஒரு ஓட்டை இருப்பதை பார்த்துவிட்டார். ஓட்டையின் மேலே நாம் பெயிண்ட் அடித்தால் நீரில் படகானது மூழ்கிவிடும் என்று மனதில் நினைத்தபடி ஓட்டையை அடைக்க திட்டமிட்டான். படகில் ஓட்டை தெரியாதபடி அடைத்துவிட்டு முழு படகிற்கும் பெயிண்ட் அடித்து முடித்துவிட்டான். ஜமீன்தாரிடம் சென்று, படகில் பெயிண்ட் அடிக்கும் வேலையானது முடிந்துவிட்டது, நீங்களே ஒரு முறை உங்களுடைய படகை வந்து பார்த்து விடுங்கள் என்றான். படகை பார்த்த ஜமீன்தார், படகு மிகவும் அற்புதமாக இருக்கிறதே என்று கூறினான். உன்னுடைய வேலைக்கான பணத்தினை நாளை காலையில் என்னிடம் வந்து பெற்றுக்கொள் என்று ஜமீன்தார் கூறியதும் சரி என்று கூறிவிட்டு சென்றான். படகிற்கு பெயிண்ட் அடித்து முடித்த மாலையிலேயே ஜமீன்தாரின் மனைவியும் அவரது குழந்தைகளும் படகின் மீது ஏறி பயணம் செய்தனர். பல நாள் விடுமுறைக்கு பிறகு படகோட்டி ராமு ஜமீன்தாரிடம் வேலைக்கு சேருவதற்கு வந்தார். உங்களுடைய மனைவி, குழந்தைகள் எங்கே என்று அவரிடம் படகோட்டி கேட்டார். ஜமீன்தார் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் தெளிவாக கூறியதும் அதனை கேட்ட படகோட்டி மிகவும் வருத்தமடைந்தான். ஜமீன்தார் நான் கூறியதை கேட்டு நீ ஏன் இப்படி வருத்தப்படுகிறாய் என்று கேட்டார். முதலாளி, அந்த படகில் பெரிதாக ஒரு ஓட்டை ஒன்று இருக்கிறது என்று கூறினான். இதை கேட்டதும் ஜமீன்தார் மிகவும் கவலையடைந்தான். படகில் பயணம் சென்ற ஜமீன்தாரின் குடும்பத்தினர் திரும்பி வந்தனர். அனைவரும் நல்லபடியாக இருப்பதாய் கண்ட ஜமீன்தார் மனதில் அளவற்ற சந்தோஷமடைந்தான். மறுநாள் பெயிண்டர் பாபு அழைத்து ஜமீன்தார் பணத்தினை கொடுத்து, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறினார். பாபு அந்த பணத்தினை கையில் வாங்கி எண்ணி பார்த்ததும் மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஏனென்றால் கூறிய பணத்தை விட ஜமீன்தார் அதிகமாக பணம் கொடுத்திருந்தார். ஜமீன்தாரிடம், நீங்கள் எனக்கு தவறாக பணம் கொடுத்துள்ளீர்கள் என்று கூறினான். ஜமீன்தார் பெயிண்டரிடம், நான் தவறாக கொடுக்கவில்லை, உன்னுடைய நேர்மையை எண்ணி பணம் கொடுத்திருக்கிறேன் என்று கூறினார். நாம் படகிற்கு மொத்தமாக 1500 ரூபாய்தானே பேசினோம், நீங்கள் எனக்கு 6000 ரூபாய் கொடுத்துள்ளீர்கள் என்று கூறினான். இது சரியான தொகையில்லை என்று கூறினான். ஜமீன்தார் பாபுவிடம், நீ எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறாய் என்று கூறினான். பெயிண்டர் ஜமீன்தாரிடம், நான் அப்படி என்ன நன்மை செய்தேன் என்று கேட்டான். படகில் இருந்த ஓட்டையை அடைத்திருக்கிறாய், எனக்கு படகில் ஓட்டை இருந்ததே தெரியாது என்றான். நீ படகில் உள்ள ஓட்டையை அடைத்ததனால் தான் என் மனைவியும் குழந்தையும் சந்தோஷமாக பயணம் செய்தார்கள். நீ மட்டும் படகில் உள்ள ஓட்டையை அடைக்காமல் விட்டிருந்தால் இந்நேரம் என் குடும்பத்தினர் நீரில் மூழ்கி உயிரை விட்டிருப்பார்கள். நீ செய்த காரியத்தால்தான் என் மனைவியும் குழந்தையும் இப்போது உயிருடன் இருக்கிறார்கள் என்றான் ஜமீன்தார். அதனால்தான் இந்த பணத்தினை உனக்கு நான் கொடுத்துள்ளேன் என்று ஜமீன்தார் கூறினார். அதற்கு உடனே பெயிண்டர், வேறு யாரையும் வைத்து ஓட்டை அடைந்திருந்தால் கூட இவ்வளவு பணம் ஆகியிருக்காது என்று கூறினான். ஜமீன்தார், இதற்கு மேல் நீ எதுவும் பேச வேண்டாம் என்று பெயிண்டரை பார்த்து கூறினான். நேர்மைக்கான இந்த பணம் உனக்கு வரவேண்டியதுதான் என்று கூறினான். அந்த பணத்தினை பாபு வாங்கிக் கொண்டு ஜமீன்தாரிடம், உங்களுக்கு பெரிய மனசு நன்றி என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு பெரும் சந்தோஷத்துடன் பாபு கிளம்பிவிட்டான். கதையின் நீதி: நம்முடைய வேலைகளை எதிர்மறையாக இல்லாமல் நேர்மையாக செய்தோமென்றால் அதற்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.